மக்கள் தொகை கணக்கெடுப்புன்ற வார்த்தையை திமுக சொல்றதுக்கு முன்னாடி விஜய்க்கு தெரிஞ்சிருக்குமா? திமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா பேக்வர்ட் கிளாஸ் சென்சஸ், ஷெட்யூல்டு காஸ்ட் சென்சஸ் அல்லது சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமாவது விஜய்க்கு தெரியுமா? அதே மாநிலத்தை வலியுறுத்துறது இந்த கட்சி தானே வலியுறுத்தி இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அதை பேசுபொருளாக வச்சிருக்கிறது இந்த கட்சி தானே. அப்போ தன்னால் முடிந்தும் முடியாமல் இதை பேசுபொருளாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை செஞ்சா ஓட்டு கிடைக்கும்னா செஞ்சிட வேண்டியதானே. அப்போ அது இல்லை, சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ணும். அப்போது ஒன்றிய அரசு சென்சஸ் எடுத்தாதான் அது அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அதை ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு கோரிக்கையாக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்கிறது. இதை ஒன்றிய அரசு மதிப்பதாக இல்லை. அப்போ நீங்கள் என்ன கேட்கணும்? ஏண்டா 234 பேர் எங்கள் சட்டமன்றத்தில் உட்காந்து வேலையத்து போய் இங்கே சட்டமன்ற தீர்மானம் போடுறாங்களா, நீ வெட்டியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அங்கெல்லாம் சண்டை போடணும், திரௌபதி முர்முட்டையில சண்டை போடணும், நரேந்திர மோடிட்டையில சண்டை போடணும். என்னைக்காவது அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரு அவரு? அப்ப 2 பேரை பிளேம் பண்ணது மூலமா ஒரு சேஃப் கேம் மாறுறாங்களா? இது பிஜேபிக்கு கை காட்டுற வேலை. வெறுமனா பிஜேபி மட்டும் இதை சொன்னாங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்ப அதற்கு ஒரு ஏற்பை கொடுப்பதற்காக சீமான், விஜய், நீங்க பாருங்க, சீமான் விஜய் அடுத்தடுத்து பிளே பண்ணுவாங்க. இவர் பெரியாரை திட்டிக்கிட்டு இருப்பாரு, அவர் அங்கிட்டு போய் மாலை போடுவாரு, ஆனா பேச மாட்டாரு. இவர் ஊர்வலம் நடத்துவாரு, அவர் வெறும் அறிக்கை மட்டும் கொடுப்பாரு. அப்போ 2 பேருடைய கேம் பிளேவும் ஒண்ணுதான், வேற வேற ஏரியால இருந்து விளையாடுறாங்களே தவிர வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த ரெண்டும் பாஜகவின் அடிவருடி அரசியல் தான்.